பிள்ளைக்கு வயிற்று வலி மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறாக ஒரு சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் மாத்திர விலையை பங்கை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள் என தொடர்ந்து சென்றும் அந்த வயிற்று வலி போகவில்லை, தீரவில்லை. சிஸ்டரிடம் ஜெபம் செய்ய சொன்னோம். புனிதர் வழியாக எங்களுக்கு வயிற்று வலி நீங்கி இப்போது சாட்சியம் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி புனிதர் வழியாக இறைவன் வாழ்த்த பெறுவாராக, புனிதருக்கு நன்றி என்று எழுதியிருக்கிறார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மீண்டும் ஒரு சாட்சி, மயிலோட்டிலிருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு இருந்த குடும்பத்திற்கு புனிதர் வழியாக நான் சாட்சியத்தை பெற்று உள்ளேன் என்று அந்த குடும்பம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது அவர்களுடைய சாட்சியத்தை அவர்களே சொல்லி பதிவு செய்வார்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என்னை படைத்த எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு 1000 நன்றிகளை இந்நேரம் சமர்ப்பிக்கின்றேன். புனித தேவசகாயம் பரிந்துரையால் இறை ஆசீர் பெற்று ஒரு மகளுக்கு தாயாக உங்கள் விசுவாசத்திற்கு வித்திட சாட்சியாக உங்கள் முன் நிற்பதை எண்ணி என் மனம் பூரிப்படைகின்றது. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவள். சிறு வயது முதலே ஆலய வழிபாட்டு நிகழ்வுகளில் மிக ஆர்வம். இறைவன் என்னை என் நம்பிக்கையை சோதிக்கும் வண்ணமாக கடந்த 10 வருடமாக திருமணமாகி குழந்தை பாக்கியமில்லை. போகாத மருத்துவமனைகள் சுருக்கம், எடுக்காத மருந்து மாத்திரைகள் மிக குறைவு. மனம் சோர்ந்து இறையடி வெறுத்து ஆலய பக்கமே போகாமல் வெறுமனே வீட்டிலே கழித்தது எத்தனையோ நாட்கள். கடந்த ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு ஒருவர் மூலமாக புனிதரை பற்றி அறிந்து நட்டாலம் நாடி வந்தோம். சிஸ்டர் ராக்கேல் அவர்கள் எங்களுக்காக ஜெபித்து புனித நீரும் பச்சிலை இலையும் தந்து வெள்ளிக்கிழமை தோறும் தியானம் மற்றும் திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறை ஆசீர் உண்டு என்றார்கள். இறை ஆசீர்வாதம் மூலமாக 8 மாதமான ஒரு பெண் குழந்தை உள்ளது. கடவுள் மேல் அதிகம் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆலய வழிபாடுகளில் ஆர்வம் கொள்ளுங்கள். நம் வாழ்வை நல்விதமாக மாற்றியமைக்கும் ஆற்றல் நம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. தூய ஆவியின் அருள் வேண்டி நம் ஒவ்வொருவரும் மன்றாடுவோம். 1000 நன்றிகள் இறைவனுக்கும் பரிந்துரை செய்த தேவசகாயம் புனிதர் அவர்களுக்கும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. God bless you. வேகமாக கைத்தட்டலாமே, எவ்வளோ பெரிய அற்புதத்தை புனிதர் வழியாக இறைவன் செய்திருக்கிறார். மகிழ்ச்சி. கண்களை மூடி, இதே போல தான் ஆண்டவரை நான் வந்திருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக வெறுமையோடு இருக்கிறேன். ஒரு முறை என் மகன் மனம் திரும்ப வேண்டும், என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், மீன்பாடு கிடைக்க வேண்டும். எத்தனை ஏக்கங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள். இப்படி நீங்கள் எதையெல்லாம் சுமந்து வந்திருக்கிறீர்களோ, உங்களை நான் ஆழ்மனதிலே சுமந்து வந்திருக்கிற மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிற கடவுள் நமது உள்ளத்திலே உடலோடு எழுந்து வந்திருக்கிறார். அந்த தேவனிடம் கண்களை மூடி இயேசுவே என்று அழைக்கிற போது நாக்கட்டுகள் அவிழ்ந்து நல்லது நடக்கும் என்று நற்கருணை ஆராதனையிலே நாங்கள் செபித்த போது அற்புதம் அபிஷேகம் இறங்கியதை உணர்ந்தோம். இப்பொழுது எங்களுக்கு விடுதலை ஆகிவிடும், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் கைகூடி வரும், நாங்கள் நினைத்தது நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்பா, அதை மீண்டும் உம்மிடவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இயலாமையில் உள்ள மக்களாகவே இருக்கிறோம். பலர் வந்து சாட்சியம் சொல்லுகிறார்கள், இது ஆண்டவரால் நிகழ்ந்து உள்ளது, புனிதர் பரிந்துரை செய்திருக்கிறார், இது எங்களுக்கு கிடைத்து விட்டது, உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகிற போதெல்லாம் ஏதோ ஒரு மூலையிலே நம்பிக்கை வருகிறது. ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள்,
இன்னல்கள், கடல் சுமைகள், எல்லா எதிர்மறையான சக்தியினால் விளைகிற போராட்ட வாழ்க்கையிலே நினைக்கிற போது ஏமாற்றமே விளைகிறது. ஒரு முறை எங்களையும் என் குடும்பத்தையும் பலப்படுத்துங்கள் என்று சொல்லி, எங்களையும் என் குடும்பத்தையும் கண்ணோக்குங்கள் என்று சொல்லி புனிதர் வழியாக யார் யாரோ சொல்லி நான் வந்திருக்கிறேன். இறை வார்த்தை எனக்கே சொன்னது போல இருக்கிறது. ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் என் குடும்பத்திற்காகவே ஜெபித்தது போல இருக்கிறது. ஆனாலும் கூட நான் வாய் திறக்காமல் நின்று இருக்கிறேன். என்னுடைய நாக்கட்டுகளை அவிழ்த்து நல்லது நடக்க செய்யும் என்று ஜெபிக்கிற எல்லா குரலுக்கும் ஆண்டவர் செவி சாய்க்கிறார். ஆமாண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் அப்பா. பல முறை நான் வெறுமையாக இருந்தபோது உன்னை தேடாமலேயே உலக போக்கின்படியே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த புனிதர் எங்களுக்கு அடையாளமாக நிற்கிறார். எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை அடிகள், எத்தனை அவமானங்கள் வந்தபோது கூட உயிர் உள்ள ஆண்டவரை விட்டு நான் பிரிய மாட்டேன், அவருக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், அந்த தேவன் என்னை வலுப்படுத்துவார் என்று சொல்லி நமக்கு முன்னதாக சாட்சியத்தை கொடுத்த நம் மண்ணின் புனிதர், புனித தேவ சகாயத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும், காணொளியின் வழியாக ஜெபிக்க கேட்டிருக்கிற அநேக குடும்பங்கள், யூடியூப் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம் புனிதர் வழியாக ஆண்டவர் சந்தித்து நீங்கள் வேண்டுகிற விண்ணப்பங்கள் நிறைவேற, வேலைகள் கிடைக்க, புது வாழ்வு கிடைக்க, நலன்கள் பெற இறைவனை